பாஜகவோட எதிர்காலம் சார் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம் பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, அண்ணாமலை ஏன்னா திருப்பி ஒரு தலைவர் ஆகலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, கற்பனை பண்ண முடியல. கொண்டு வந்தா நல்லா இருக்கும். விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு இருந்துச்சுன்னா இருக்கிறதோட பெட்டரா இருக்கும். அண்ணாமலைக்கும் தலைமைக்கு என்ன நடக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அண்ணாமலை முரண்டு பிடிக்கிறாரா, அகில இந்திய தலைமை முரண்டு பிடிக்குதா, என்ன பிரச்சனை பண்ணி வந்து அண்ணாமலை சீட்டு போட்டிடல. இவர் மாட்டேனாரா, அவங்க கொடுக்க மாட்டேனாங்களா? இவங்க ஒரு குரூப் சொல்லுது தலைமை கொடுக்கலன்னு, ஒரு குரூப் சொல்லுது அவர் போட்டிடலன்னு. எப்படியா இருந்தாலும் கட்சி கிளாஸ். அதிமுக தான் அந்த வேலையை ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏவோட நிலைமை அது இருக்குதானே தெரியும். பாமகவுடைய நிலைமை ஏன்னா 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாமக நிலைமை கம்பேரிட்டிவ்ல ஒரு மோசம். பாஜகவை, அதிமுகவை, விடுதலை சிறுத்தைகளை, தேமுதிகவை இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது மோசம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. The Chennai Silks in Mega Summer Sale. பாஜகவோட எதிர்காலம் சார் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம் பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, கேரளால பாஜகவுக்கு ஐடியாலஜிக்கலான எதிரான சிந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுப்பட்டுச்சு. அதனால்தான் அவர்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்களால் தேர்ந்தெடுக்க பெற முடிஞ்சது. அதனால தான் அவரால் உள்ளாட்சி தேர்தலில் 2 மேயரை பெற முடிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த சட்டமன்றத்தில் 3 எம்எல்ஏக்களை பெற முடிஞ்சது. அப்போ என்னென்ன ஐடியாலஜிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணும்போது அவங்க ஐடியாலஜிக்கான ஒரு நீடு வந்து நிற்குது. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இப்போ வந்து முழுக்க புஷ் பண்ணப்பட்டு கழுத்தை நெரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த திமிரி எழுந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் காத்திருக்கு. நல்ல தலைமை, தொலைநோக்கு பார்வை, உண்மையான தியாகம், உண்மையான நேர்மையான களப்பணி, தொண்டர்கள்லேருந்து அத்தனை பேர் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் அரவணைச்சு போகிற விஷயம், தொலைநோக்கு பார்வை எல்லாம் தான் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ பாஜகவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பாஜகவுக்கு ஐடியாலஜிக்கலாக நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வித் அண்ணாமலை ஏன்னா திருப்பி ஒரு தலைவர் ஆகலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, கற்பனை பண்ண முடியல. கொண்டு வந்தா நல்லா இருக்கும். விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு இருந்துச்சுன்னா இருக்கிறதோட பெட்டரா இருக்கும். ஸோ வர்றது அவங்களுக்கு நல்லது. கட்டாயமா அண்ணாமலை ஒரு நல்லது. அவர் வந்து அண்ணாமலைக்கும் தலைமைக்கு என்ன நடக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியலங்க. அண்ணாமலை முரண்டு பிடிக்கிறாரா, அகில இந்திய தலைமை முரண்டு பிடிக்குதா, என்ன பிரச்சனை பண்ணி வந்து அண்ணாமலை சீட்டு போட்டிடல. இவர் மாட்டேனாரா, அவங்க கொடுக்க மாட்டேனாங்களா? வெளியே பூரா என்ன பேசிட்டு இருக்காங்க, இவருக்கு கொடுக்காம ஓரம் கட்டிட்டாங்க, இதானே பேசிருக்கு. அப்போ அதை தலைமை சரி பண்ணிருக்கணும், என்ன பிரச்சனைன்னு இல்லை இவர் வந்து சொல்லியிருக்கணும். அது இல்லை, அப்படியே கிரே ஏரியாவே தொடருது. இல்லை, சுதந்த அதிகாரிக்கு கொடுத்த மாதிரி வாய்ப்புகளை நிறைய அண்ணாமலை கொடுத்துருந்தா இன்னும் பெட்டர் பொசிஷனில் இருக்கலாம். அதை தானங்க நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அண்ணாமலை மறுக்கிறாரா, தலைமை தடுக்குதான்னு தெரியல. இல்லை, மற்ற இடங்களில் கொடுக்குற வாய்ப்பு ஏன் இங்கே கொடுக்கல? நான் வந்து தலைமைக்கு இவர்களுக்கு என்ன நடக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியலன்னு நான் சொல்ல வரேன். இவங்க ஒரு குரூப் சொல்லுது தலைமை கொடுக்கலன்னு, ஒரு குரூப் சொல்லுது அவர் போட்டிடலன்னு. எப்படியா இருந்தாலும் கட்சி கிளாஸ்ன்னு சொல்ல வரேன். அதிமுக தான் அந்த வேலையை ரோல் பண்ணுச்சு, அந்த ப்ளே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதிமுக குசிப்படுத்துறக்கா இவங்க தான் செஞ்சிருக்கலாம். அதிமுக டிமாண்ட் பண்ணிச்சுலாம் நான் ஏற்கல. அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம அவங்க சொன்னாங்க, இப்போ நான் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் நரேந்திர மோடியை மாற்றிருங்க, நான் வந்து கூட்டணி சேர்ந்தேன்னா மாற்றிடுவாங்களா? சொல்லுங்கள் சார். அமித்ஷா பேசினா நான் பேச மாட்டேன்னு சொன்னால் சரின்றாங்களா? அப்போ எதை விட்டு கொடுக்க முடியும், எதை விட்டு கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ உங்கள்கிட்ட தானே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அப்போ அண்ணாமலை விட்டு கொடுக்க முடியும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது உங்கள் ஃபால்ட்டு. அதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சொன்னாங்க நீ எல்லாம் கேட்பீங்களா? சரி நீங்கள் சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமி வேணா நான் சரின்னு இருப்பாரா? நீங்கள் பொதுச்செயலாளர் கூட வேறு யாரும் பேசினா சரிப்பாங்க. அப்போ யார் என்னென்ன விட்டு கொடுப்பாலும் ஒரு கணக்கு இருக்குல்ல. எங்களுடைய தலைமை எங்கே நாங்கள் விட்டு விட்டா நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அது வந்து அவங்க அதை சொன்னேன். இங்கே 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது என்னால் கணிக்க முடியல. யாருக்குங்க? பிஜேபிக்கும் திரு அண்ணாமலைக்கும். அவர்கள் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு நேர்மையாக செயல்பட்டு அடுத்து கொண்டு போனாங்கன்னா 2 பேருக்குமே பெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் என்டிஏவோட நிலைமை சார் அது இருக்குதானே தெரியலையா சார்? எனக்கு சொல்லுங்கள், இருக்குதான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியலையே. இண்டி பிளாக்கும் இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குதா? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா திமுக கூட இருக்கிறாங்க. திமுக கூட இருந்தவங்க பூரா தாவேக்கா கூட போயிட்டாங்க. அப்போ மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி எது? விஜயோடைய கூட்டணியா, திமுகவோட கூட்டணியா? பாமகவுடைய நிலைமை ஏன்னா 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பாமக நிலைமை கம்பேரிட்டிவ்ல ஒரு மோசம் இல்லை. பாஜகவை, அதிமுகவை, விடுதலை சிறுத்தைகளை, தேமுதிகவை இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது மோசம் இல்லை. இல்லை, மோசம் இல்லை. எந்த அணி பக்கம் நிற்பாங்க, இல்லை எந்த சூழல் இருக்குது? அவங்க எந்த பக்கம் போகலாம். ஏடிஎம்கே என்ன செய்யுங்க பார்த்து போயிடுவாங்க. அவங்க தயக்கம்லாம் போயிடுவாங்க. ஏடிஎம்கே வந்து ஒரு ராஜ்யசபா வாங்கியிருக்கிறாங்க. அதனால் தே வில் ட்ரை டு பி வித் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவே கண்ணா பண்ண வச்சுன்னா ரொம்ப ஃப்ரீடம் ஆயிடுவாங்க, நல்ல வேலை பாடினு வருவாங்கல்ல. புதிய அமைச்சரவை சார் அது எப்படி இருக்குது?
செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். அவருடைய விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்காரு, கூடவே இருந்தவங்க கொடுத்துருக்காரு, மரியாதையாக கொடுத்துருக்காரு. ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு சபாநாயகர் கொடுக்குறாரு. செங்கோட்டையன் பதவியேற்கும் போது எழுந்து நின்று மரியாதை செலுத்துறாரு. அவர் பதவியேற்கும் போது அவர் வந்து பதவியேற்கும் போது இவர் எழுந்து நிற்கிறாரு. அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அவங்களுடைய விசுவாசிகளாக இருந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருந்தவங்களுக்கு டேவன் கூடவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இனிமேல் எக்ஸ்பேன்ஷன் எப்படி பண்ண போறான்னு பார்க்கணும். ஸோ பதவியேற்றவர்களை நம்ம வந்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க கூட இருந்தவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற போகுதுன்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், அதிமுக என்ன செய்யுதுன்னா எக்ஸ்பேன்ஷன் என்னவா வருதுங்கிற பார்த்து பார்க்கணும். நீங்கள் ஏடிஎம்கெல்லாம் வரவே வராதுன்னா காங்கிரஸும் கொடுக்க வேண்டியதான், மற்ற கூட்டணி கட்சியும் கொடுக்க வேண்டியதான். ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா காங்கிரஸ்டே வேற டைம் பேச வேண்டியதான், ஒரே ஒரு சீட்டு தான் ஓடி போகணும்னு சொல்ல வேண்டியதான். ஒரே ஒரு அமைச்சர் தான் 5 பேருக்கு இப்போ ஒன்று கொடுக்குறது தப்பு கிடையாது. 117 107 பேர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து 10 பேர் இருப்பாங்க அப்படின்னா 10க்கு 1 தானே. அப்போ 5க்கு அரை தானே கொடுக்கணும், பாதி தானே வரணும். ரேஷியோ சொல்றேன் சார். நீ என்ன கரெக்ட். ஆனால் 100 பேர்த்துக்கு ஒரு 20 பேர்த்துக்கு அமைச்சர்னா இங்கே ஒரு 5 பேர்த்துக்கு ஒருத்தர் கொடுக்கலாங்க. இன்னும் அவங்க கொடுக்கல, 10 பேர் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ரேஷியோ எப்படி சொல்றேன் நான் சொன்னேன் உங்களுக்கு. அதிமுக உள்ள வந்தா வேற போகும், அதிமுக வராட்டா வேற நடக்கும். அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. அதுக்காக தானே 10 பேர் பதவி எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட நிலைமை ரொம்ப டஃப் டைம். அவங்களுடைய இடத்த தான் பெருசாக எடுத்திருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அது வந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை பண்ணும். அவங்க முன்னாடி என்ன வாய்ப்புகள் சார் இருக்கு? கட்சியை கட்டமைக்கணும். அது வந்து நான் வந்து ஏற்கனவே இதையும் நான் பல முறை சொல்லியிருக்கேங்க. ஒரு இராணுவம் போல ஒரு கட்சியை நடத்த முடியாது. ஒரு அமைப்பு ரீதியான விஷயங்கள் வேணும். திரு விஜய் வந்து அமைப்பு ரீதியாக பலப்படினாருங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம வந்து அதிமுக திமுக பாஜகவுக்கு அடுத்து அமைப்பு ரீதியாக தமிழ்நாடு முழுக்க பூத் ஏஜென்ட் வச்சிருந்த கட்சி தாவேக, மறந்துடக்கூடாது. நீங்கள் 2 முறை நமக்கு தெரிஞ்சே வந்து பூத் ஏஜென்டோடைய மாநாடு நடத்தினாங்க அவங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 60,000 பேருக்கு மேலே வந்து ஆட்களை வச்சுருந்தாங்க பூத் ஏஜெண்டாக மட்டுமேங்கிற பார்க்குறோம். தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு திமுக அதிமுக 2 கட்சியும் ஏன்ட்டே ஒத்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்னாங்க. அவங்க 7 மணி 8 மணி வரைக்கும் வண்டியில் பெட்டி ஏற்றுறதுக்கு நின்றுட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு பூத் ஏஜென்ட் போகிறங்கிற சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 பேராவது ஒரு பூத்துக்கு போகணும். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து 75,000 பூத்துக்கு போட்டுங்கிறது சாதாரண இயக்கமாக இருக்கும்போதே அவங்க எல்லா இடங்கள்லையும் நிரம்பி இருந்தாங்க. அதை வந்து அண்ணே செய்யணும், நிர்வாகிகளை போடணும். நம்மளால் வந்து திரு சீமானுக்கு அடுத்து 2வது பேர் சொல்ல முடியல. பல முறை நான் சொல்லியிருக்கேன். அங்கே ராஜீவ்காந்தி இருந்தார், பல பிரமுகர்கள் கல்யாண சுந்தரம் இருந்தார், காளியம்மாள் இருந்தாங்க, இப்படி இன்னும் பல பேர் சொல்லலாம் இருந்தாங்க. ஐயநாதன் இருந்தாரு, இல்ல விஎன்ஆர்சி இருந்தாரு. அதான் அடுத்து உருவாயிருக்காங்க. அண்ணனால நிறைய பேர் உருவாக்க முடியும். அப்ப நான் இருக்கிறவங்க எல்லாம் போனா என்ன ஆகும்னு நான் சொல்லுவேன். அப்ப அவங்களும் இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்படிதான் நீங்க உருவாக்கணும். ஒவ்வொருத்தரும் தளபதிகள் இருந்தாலும் சரியா இருக்கும்ல. ஓகே. மற்ற கட்சிகள் சார், பாமக, விசிக, கம்யூனிஸ்டுகள், எல்லாருடைய இடத்தையும் தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு 3வது கட்சி பெருசாக ஒன்று வளரும் போது இந்த 3வது கட்சிக்கு ஆசைப்பட்டிருந்த எல்லா கட்சியோட இடத்தையும் சேர்த்து தான் எடுத்துருக்கு. அவர் எல்லாமே திரும்பி எப்படி வர ஐடியாலஜிக்கலாக எப்படி வராங்க. எல்லா கட்சியுமே அந்த சண்டை ஓடுல, மண்டை உடையுது இல்லை. அது வந்து விசிகால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சீட்டு கொடுக்கல, அப்புறம் பதவி திரும்பி அப்புறம் கொடுத்ததில்ல, நிறைய வந்துச்சுல. அது மாதிரி எங்கள் இடம் போச்சு உங்களால் தான் சொல்லி எல்லாருமே சண்டை போடுவாங்க. அன்னைக்கே தாவேக்காவோட போயிருக்கலாம்னு எல்லாருமே சண்டை போடுவாங்களே. எவ்வளோ தூரம் சொன்னார், கேட்டார், கெஞ்சினார், போயிருக்கலாம்ல, இப்போ போய் ஆதரவு கொடுத்துருக்கோம்ல. அன்னைக்கு காங்கிரஸ் விசிகாக்குள்ளேலாம் அந்த குழப்பம் இருக்கும்ல. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ரீதிங் பண்ணுவாங்கல்ல. ஏடிஎம்கேல ஓடுற குழப்பம் எல்லாத்தையுமே விட போயிருந்தா என்ன சார் நடந்திருக்கும் ஒரு அனுமானத்திற்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவதுங்க அரசியலை பொறுத்தளவுக்கு 2, 2, 4ன்னு ஆக முடியாது. 2, 2, 6 ஆகலாம், 2, 2, 2 ஆகலாம். அவங்க கூட சேர்ந்த நாளே போயிருச்சுன்னு சொல்லலாம். அவங்க கூட சேர்ந்த நாள் ஜெயிச்சோன்னு சொல்லலாம், அவங்க கூட சேர்ந்த நாளே போயிருச்சுன்னு சொல்லலாம். என்னன்னா நடக்கும், சேர்ந்தும் ஒன்றும் நடக்கலைன்னு. அதான் சொல்றேன். எஸ், திமுக தலைவரை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க ஜெயிச்ச எம்எல்ஏக்கள், கூட்டணி எம்எல்ஏக்கள். ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு நன்றி கூட சொல்லல அப்படின்னு. நீங்க எதிர்பார்க்கல அர்த்தம் இல்லைன்னு சொன்னேன். நாங்க அதிர்ச்சியில அர்த்தம் இருக்கு, திமுக அதிர்ச்சியில அர்த்தம் இல்லைன்னு. பிரதமர் மோடியோட விமர்சனம், அவங்க முதுகுல குத்திட்டாங்க, இவ்வளவு வருஷமா சவாரி செஞ்சுட்டு அடுத்த சவாரிக்கு போயிட்டாங்க. உண்மைதானே. வழக்கமா பிஜேபி திட்டுவாங்க. உண்மை என்னன்னா காங்கிரஸ் அப்படி செஞ்சிருக்குங்கிற அவங்களுக்கு தெரியும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. 2009 காங்கிரஸ் கூட்டணி 2வது முறையா வென்றது. அப்போ அமரர் கலைஞர்கிட்ட எழுதி கொடுத்துருந்த தொகுதிகளை கூட கொடுக்க மாட்டேன்னாங்க, எழுதி கொடுத்துருந்த துறைகளை கூட கொடுக்க மாட்டேன்னாங்க. என்னங்க கமல்நாத் எழுதி கொடுத்துருக்காருங்கன்னு கலைஞர் பிரஸ் மீட்ல காட்டுறாரு. ராகுல் ஃபார்முலான்னு வேற வச்சிருக்கோம், உங்களாம் கிடையாது. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை தேர்தலையே மீறிச்சு காங்கிரஸ் உடனே. ஆமாம், அதனால வேணா வந்து பிஜேபி முதல் குத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம். ஆக்சுவலாக குத்துனது வந்து காங்கிரஸ் தாங்கிற பார்த்துருக்கோம் பலமுறை. நாட்டு ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இது இம்பாக்ட் தேசிய அளவில் என்ன சார் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக வந்து ஒரு பிரிவு தாவேக்காவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அது காங்கிரஸோட கூட்டணியாக மாறிடும். ஏன்னா தாவேக்கா கூட காங்கிரஸ் ஏற்கனவே இருக்கு. தாவேக்கா வந்து காங்கிரஸை விடுவதில்லை என்றும் காங்கிரஸ் தாவேக்கா விடுவதில்லை என்றும் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அடுத்ததாக தேசிய அளவில் நகர முயற்சி பண்ணும். நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிட்டோம், இன்னும் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது காங்கிரஸ் கூட இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் இண்டி பிளாக் வித்தவுட் டிஎம்கே.
ஸோ தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருந்தது, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக தாவேகா இருக்குது. அப்போ நியூ ஃபார்ம் ஆஃப் இண்டி பிளாக் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து தாவேகாவுக்கு ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட், காங்கிரஸுக்கு வந்து ஒரு கொழுக்கொம்பு பிடிக்கிற காலெல்லாம் வந்துச்சு, டிஎம்கே கழட்டி விட்டுச்சு, ஏடிஎம்கே சேர்க்கல அப்படின்னா நடு ரோட்டில் இருந்திருக்கணும். தாவேகா கிடச்சிச்சு, நல் வாய்ப்பாக போச்சு. ஏன்னா 5 எம்எல்ஏ தான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல வேலையாக தாவேகாவுக்கு எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போ முதல்ல வந்து ஓடோடி கை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேர், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பார்த்தலாம். இன்னமும் கூட காங்கிரஸ் தவிர்த்த மற்ற திமுக கட்சிகள் பின்வாங்க வாய்ப்பு இருக்கு. பின்வாங்கிடும். ஏன்னா ஏடிஎம்கே உள்ள வந்துச்சுன்னா அவங்க தேவை குறையும், அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. நேற்று வந்து திருமாவளவர்கள் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர் அப்படிலாம் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அவர். அப்போ இப்போ வந்து அந்த ஹோல்டு இருக்கு. நாளைக்கு இந்த 4 கட்சிகள் 13ஆம் தேதி நமக்கு நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்த 4 கட்சிகள் திமுக கூட்டணியில் சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணியில் தொடரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா ஆட்சி கவரும். உங்களுக்கு புரியல, 8 எம்எல்ஏ அவங்கள்ட்ட 4 கட்சிட்ட 8 எம்எல்ஏ போச்சுன்னா 112 மாதிரி நிற்கும். 118 6 சீட் கம்மியாரும் அவங்க தோற்றுருவாங்க. அதனால வந்து இவரோட தயவு தேவை. அப்போ வந்து ஏடிஎம்கே உள்ள வந்துச்சுன்னு வச்சுங்க, 30 எம்எல்ஏ அந்த பக்கம் வர்றாங்க, 17 எம்எல்ஏ அது ஏடிஎம் வந்து இவங்க யாரும் தேவையில்லை. ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். அதனால நேஷனல் லெவலில் பெர்செப்ஷன் மாற வாய்ப்பு இருக்கு. அப்படியே காங்கிரஸ் பிளஸ் ஏடிஎம்கேவோட ஒரு பிரிவு, காங்கிரஸ் ஏடிஎம்கே டிவிகே அப்படின்னு ஒரு அலைன்ஸ், அதனால டிஎம்கே பிஜேபின்னு ஒரு அலைன்ஸ். டிஎம்கே பிஜேபி நீங்களாம் என்ன செய்ய போறீங்கன்னே தெரியல. என்ன சார் சொல்றீங்க? டிஎம்கே பிஜேபி? ஆமா, அப்புறம் நீங்க பிஜேபியில் நீங்களாம் எப்படி எடுத்து பேச போறீங்க நான் பாக்குறேன்ல. நீங்க வந்து அன்னைக்கு மதச்சார்பற்ற கட்சியா பிஜேபி மாறும் நீங்க சொல்லுவீங்க, நான் பாப்பேன்ல. வாஜ்பாய் என்ன சொல்லுவாங்க? வாஜ்பாய் என்ன சொல்லுவாங்க? ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. ராங் பார்ட்டில எப்படி ரைட் மேன் எப்படி இருப்பாரு? சும்மா அவர் ஏதோ ரிட்டாரிக்கா கலைஞர் சொன்னாரு, நீங்களே பிடிச்சிட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி ரைட் மேனா இருந்தா ராங் பார்ட்டில எப்படி இருப்பாரு? ராங் பார்ட்டியா இருந்துச்சுன்னா ரைட் மேன் எப்படி வச்சிருக்கோம்? கரெக்ட். ஏதாவது சொல்லுங்க நீங்க. அப்ப கலைஞர் சொன்னாரு நல்லா ஜாலியா இருக்கு கேக்குறது ப்ரோகிராம், அதெல்லாம் ஒரு ப்ரோகிராம் கிடையாது. ஒரு டிஎம்கே பிளஸ் பிஜேபிக்கு ஏற்கனவே இருந்தவங்க தானங்க. ஓகே, வருமானலாம் சொல்ல முடியாது, அலைன்மெண்ட்ஸ் மாறலாம். அப்ப கம்யூனிஸ்டுகள் விசிகா அவங்க வெளியே போற நடுரோடா அவங்க சேர்ந்தாங்க நினைச்சிருது சார். அதாவது அலையன்ஸுங்கிறது அலையன்ஸாவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்க வந்து சப்ஜெக்ட் வாரியா நாங்கள் கொடுக்குறோம், கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம், இஷ்யூ பேஸ்ட் அப்படின்னு நிறைய வச்சுக்கலாம் சார். அரசியலில் வந்து உங்களுக்கு தெரியாதா, 1008 வரைகள் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை, நிறைய தத்துவம் சொல்லுவாங்க சார். சரி, ஒரு பிரிவு தானே அப்போ போவோம் அதிமுகவில், இன்னொரு பிரிவு இன்னைக்கு 17 பேர் எடப்பாடி தான் அப்படின்னு போய் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை எம்எல்ஏ ஏடிஎம்கே? 47. 17 வச்சு மிச்சம் 30 இருக்குல்ல. 30 எது அதிமுகவா இருக்கும்? அது எது அதிகமான எம்எல்ஏக்கள் கொண்டு இருக்கோ அதுதான் இருக்கும். இல்லை சார், கட்சி கட்டமைப்பு ஆனால் எடப்பாடி கிட்ட தானே இருக்கு. பார்க்கணும், திரும்ப பிளவை நோக்கி போகுதான்னு பார்க்கணும். தவிர்க்கிறதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் முயற்சி பண்றாங்க. யார் அவங்க கம்மியான ஆட்கள் முயற்சி பண்ண தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க 2-3 குரூப்பா இருக்கு. ஒன்று டிவிகே பக்கம் போயிடலாம்னு, ஒன்று தனியாக இயங்கணும் அப்படின்னு, ஒன்று எது செஞ்சாலும் செய்யுங்கப்பா, 2 சேர்ந்து செய்யுங்கப்பான்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து அவங்க வந்து தாவேக்கா கூட போகணும்னு சொல்ல, தனியாக எங்கன்னு சொல்ல, எதனாலும் செஞ்சுக்கோங்க, ஒன்னா செய்யுங்கன்னு ஒரு சின்ன குரூப் சொல்லிட்டு என்ன நடக்குது? ஒரே குழுவா இருந்து ஒரு முடிவு எடுப்போம். தாவேக்கா கூட போனால் மொத்தமாக போவோம், தாவேக்காவோட போக வேண்டாம்னா மொத்தமாக போவோம், எதாக இருந்தாலும் மொத்தமாக ஒன்றா அதிமுகவா செய்வோம், இன்னொரு பிளவு வேண்டாம் அப்படின்னு ஒரு. ஏன் சார் இப்படி ஒரு பிளவை நோக்கி அது? திரு எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவு எடுத்துட்டாருன்னு கட்சியில் நிறைய ஒரு அதிருப்தி குரல் எழுந்திருக்கு. நான் வந்து 2 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பேட்டியில், சமயம்குள்ள ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய மாதிரி சொல்லியிருக்கேன். 2 இயர்ஸ் முன்னாடி 2025 நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 2024 66 சீட்டு இப்போ வச்சுருந்தாங்க போன தேர்தலில் அதிமுக, அதோட குறைவா வந்துச்சுன்னா அந்த கட்சி பிளவுன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் அவங்க நினைக்கிறாங்க. 19 தோத்தோம், 21 தோத்தோம், 24 தோத்தோம், 26 தோத்தோம் சார், உங்களுடைய பிளான் சரியில்லை சார்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா வந்து 96 வாய்ப்பு இழந்தாங்க, 98 எந்திரிச்சு வந்தாங்க, 12 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி நான் டக்குன்னு எந்திரிச்சு வந்து 2001 அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க. 91 மரணடி வாங்கினாங்க. அதிமுக வந்து ஜெயலலிதாவே தோத்தாங்க, ஒரு ஆள் கிடையாதுங்க. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் திமுகவுடைய பெட்டரான ஆட்சிகளில் 96-2000 ஒரு நல்ல ஆட்சி. அவங்க வந்து கம்பேரிட்டிவ் அப்போ தான் உழவர் சந்தை உட்பட நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வீடு தேடி போச்சு, ஆசிரியர்களுக்கெல்லாம் லஞ்சம் ஊழல் இல்லாமல் வந்து நியமனம் நடந்துச்சு, நிறைய விஷயம் ரொம்ப பெட்டராக இருந்த கவர்மெண்ட் வந்து 96-2001. அதில் காலியானோடனே அடுத்த திரும்பி வந்துட்டாங்க ஜெயலலிதா. ஸோ வந்து அப்படி ஒரு முறை போன அப்புறம் அடுத்த முறை வந்திருக்கணும், வர முடியலங்கனால அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கடுப்பாங்க. ஏன்னா அவங்க மாற்று கருத்தை முன்னாடியே பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம், திரு செங்கோட்டையன் ஒரு வெளிப்படையாக சொன்னார், நாங்கள் 6 பேர் போய் பேசணும் அப்படின்னு. அவங்க எல்லாருமே வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்க நடக்கலை. சரி பரவாயில்ல, நீங்கள் சொன்னபடியே போகிறோன்னு. அப்போ நடக்கலைன்னு அப்போ யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க. சார் நாங்கள் சொன்னது நடக்கலைல்ல, நீங்கள் சொன்னதான் நடந்துச்சு, அப்போ தோல்விக்கு யார் பொறுப்பு எடுக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே, பொறுப்பு எடுத்துட்டு அப்போ தாவேக்கா கூட போகிறது அல்லது என்ன ஆப்ஷன்ஸ் அவங்க முன்னாடி இருக்குது சார்? அவங்க தாவேக்கா கூட போகிறதுக்கு திரு எடப்பாடி சம்மதிச்சிட்டார். ஓகே. உயர்மட்ட குழு அமைக்கிறதுக்கு திரு எடப்பாடி சம்மதிச்சிட்டார். பொதுச் செயலாளரே மாற்றணுன்றாங்க, அது முடியாதுன்றார். ஓகே, ஸோ அவர் விலகிடணும்.
அதை வந்து வேற மாதிரி சொல்றாங்க. பொதுச்செயலாளருங்கிற பதவி வேண்டாம், ஒருங்கிணைப்பாளர் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. ஏற்கனவே ஓபிஎஸ் சிபிஎஸ் அதை தான் சொல்றாரு. ஏங்க சும்மா நம்ம பைலா மாத்திட்டே இருந்தா நல்லா இருக்காதுங்கன்னு அவர் சொல்றாரு. அவரை மாத்துங்கன்னு சொல்லாம நம்ம போஸ்ட்டை மாற்றுவோம், ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார், உயர்மட்ட குழுன்னு ஒருத்தர் இருக்கும், நம்ம பாடியை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுவோம்னு நினைக்கிறாங்க. அது நல்லா வராதுங்க, கட்சிக்கு நல்லது இல்லைன்னு திரு எடப்பாடி சொல்கிறார். இப்போ ஏற்கனவே இந்த 6 பேர் போய் சந்தித்து எடப்பாடிகிட்ட பேசும் பொழுது அவங்களுடைய இது கூட்டணி பாஜகவோட போயிடலாங்கிறதா தானே இருந்துச்சு. அதே மாதிரி எடப்பாடியும் பாஜகவோட கூட்டணியும் வந்துட்டார்ல. அதான் என்னென்ன காரணம்னு சொல்ல முடியாது, அது வந்து நமக்கு தெரியாதுங்கிறது ஹானஸ்டான பதில். அதிமுகவுடைய தலைமையின் முடிவால் தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு அதிமுக கூடிய மேல்மட்ட தலைவர்கள் கருதுறாங்க. அது என்ன செஞ்சார், எப்படி செஞ்சார், காசு எவ்வளோ செலவழிச்சாரு, சின்ன யார் கொடுத்தாரு, கேண்டிடேட் யார் கொடுத்தாரு, 150 இருக்குது நமக்கு தெரியாது. கூட்டணி கட்சிக்கு என்ன சின்ன கொடுத்தீங்க, சொந்த கட்சிக்கு என்ன கொடுத்தீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ ஏற்கனவே விஜய் ஜெயிச்சப்ப சார் இது ஒரு பலமுனை களமான ஒரு மாநிலமாக மாறிச்சு. பீகார் மும்முனை களம், பீகார் மாதிரி கர்நாடகா மாதிரி இப்படியானது. இப்போது அதிமுக தாவேகா பக்கம் நகர்ந்துருச்சுனாவோ அல்லது பிளவுகள் மேலும் நடந்துச்சுனாலோ அப்போ மீண்டும் திமுக வர்சஸ் தாவேகா விஜய் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு தான் போய் அரசியல் ரீதியாக அப்படி தான் இருக்கும். கொள்கை ரீதியாக பாஜகவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். கொள்கை ரீதியாக நம்ம தாவேகா என்ன சொல்லுச்சு, பாஜக கொள்கை எதிரி. அதான் அப்போ அரசியல் எதிரி திமுக, அது ஏற்கனவே இருக்கதான் செய்யுது. ஐடியாலஜிக்கெலாம் ரெண்டு டிஃபரன்ஸ் கிடையாது. அதை திரு ஸ்டாலினே சொல்ல மாட்டார், திரு விஜயே சொல்ல மாட்டாங்க. ரெண்டு பேருக்கு ஐடியாலஜி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அப்போ வந்து ஐடியாலஜி டிஃபரன்ஸில் இருக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும்ல, அதை தான் பாஜக எடுக்கும். ஸோ அப்போ பாஜக வர்சஸ் யாருன்னு மாறலாம்? டிவிகே தான். ஓகே, டிவிகே வர்சஸ் பாஜகன்னு மாறலாம். டிவிகே வர்சஸ் டிஎம்கே பொலிட்டிக்கலா, டிவிகே வர்சஸ் பிஜேபி ஐடியாலஜிக்கலா? தேர்தல் தானே சார். ஆனால் இதாகும் பொலிட்டிக்கலா என்ன நடக்குதுங்கிறது தானே ஆனால் இதாகும். ஆமாங்க, ஐடியாலஜி வார் ஒன்று இருக்குல்ல, பாஜகவை தானே தாவேகா திட்டம். ஐடியாலஜிக்கல் வார் தாவேகா செய்யும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் செய்வாங்க, அவங்களுக்கு வேற ஸ்பேஸ் கிடையாதுல்ல. ஓகே, இனி செஞ்சுதான் ஆகணும். செய்வாங்க, திமுகவை காலி பண்ணணும்ல அவங்க. ஓகே, ஸோ திமுக வந்து கொள்கை பிடிப்பு இல்லாத கட்சிங்க, நாங்கள் தான் பாருங்க அந்த கொள்கையில் நேராக வரும் ஜெயிச்சு முடிச்சுட்டு எங்கே போனார் அவர்? பெரியார் திடல். அவ்வளோதான். அது இப்போ 2021 யார் அங்கே போனா? ஸ்டாலின் போனார். அவ்வளோதான். அதே பாணி தான், வேற ஒன்றுமே இல்லை. அதே பாணி தான், நீங்கள் வேற எதுவுமே வித்தியாசமாக எதுவுமே பார்க்க முடியாது. பெரியார் கி வீரமணியை சந்திக்கிறது எல்லாம் அதே தான். நீங்கள் ஒரு யோசிக்காதீங்க, அதே தான். திமுக தான் தாவேகா. திமுக வெர்சஸ் தாவேகா இல்லை, தாவேகா இஸ் ஈக்குவல் டு திமுக. ஓகே, திமுகவுடைய ஒரு பிரதி தான், அச்சு பிரதி தான். எக்ஸாக்டா, தலைமை மாற்றம். ஓகே, அப்போ எம்ஜிஆர் அதிமுகவுக்கும் கருணாநிதி திமுகவுக்கும் அதே தானே இருந்துச்சு அப்பையும்? எனக்கு புரியல. அதிமுகவை அவர் உடைச்சப்பவும் அதே அண்ணாவின் கொள்கைகள், அண்ணாவினுடைய அந்த நோக்கங்கள் இதே தான். அதிமுக திமுகவுமே கொள்கை வித்தியாசம் கிடையாது. அவங்கள்ட்ட வந்து ஒரே ஒரு பாயிண்ட் அடிஷனலாக என்ன வந்துச்சுன்னா, எம்ஜிஆர் கூட காலத்திலேயே நேஷனலிஸ்டிக் பாயிண்டாகவே வந்துச்சு. திமுக அது வரல. எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தியோட நல்ல நட்பில் இருந்தார், மொரார்ஜி தேசாய்க்கு துணை நின்றார். அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து எமர்ஜென்சி ஆதரிச்சார். இது மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ராஜீவ் காந்தி வரைக்குமே நட்பு பாராட்டினார். வந்து எப்பயுமே அது ஒன்று இருக்குன்னு நினைச்சு. இப்போ விஜய் ராகுல் காந்தியோட நட்பு பாராட்டுறார், ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமா, அதாவது அரசியல் ரீதியா இல்லை, நான் வந்து நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்ல வரேன். ஓகே, எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கடைசி வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. திரு விஜய் சொல்றார். விஜய் சொல்றார். ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்தியா வந்து ஒரு ஒன்றியம்னு இவர்கள் கருதுகிறார்கள், இந்தியா ஒரு நாடு அப்படின்னு ஜெயலலிதா திடமா கருதுனாங்க, எம்ஜிஆர் கருதுனார். ஓகே ஓகே சார், இப்போ அதான் அதிமுக இப்போ பிளவுறுதுன்னா அப்போ அந்த இடம் வந்து வெற்றிடமாகுது. ஏற்கனவே விஜய் வந்து அதுதான் பாலிசி ரீதியா பாஜக எடுக்கும்னு சொல்றேன். அவங்க சரியா பயன்படுத்த. அதிமுகவோட எதிர்காலம் கேள்விக்குறி தான். அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரு டஃப் டைம் தான். ஏன் இப்படி ஒரு ஏற்கனவே சிக்கலாயிருக்கும், குறைஞ்சிருக்குது. தோல்வி வந்தா எல்லாரும் ஏறி அடிப்பாங்க. அது ஒன்று ஜெயிச்சுட்டா நீங்க சொல்றதுதான் சட்டம். அது வந்து தோத்தா அது வந்து எல்லாமே உங்களுக்கு எதிர நிற்கும். அதெல்லாம் இயல்பு தானே, எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஒரு 17 பேர் எப்படி எடப்பாடியை இன்னமும் அவங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் தானே. நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுவீங்க, நான் ஒரு ஐடியா சொல்வேன். அது வந்து இது வந்து கொலக்கூத்தம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது சரின்னு ஒருத்தர் நினைப்பாங்க, நான் சொல்கிறது சரின்னு ஒருத்தர் நினைப்பாங்க. அவ்வளோதானே, பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃபரன்ஸ் தானே. மீண்டு வருவாரா சார் எடப்பாடி, அல்லது அதிமுக இந்த கஷ்டகாலத்தை? கட்சியை பொறுத்து இருக்கு. அது இரட்டையிலையும் போயிடும் கட்சியும் போயிடும்னா திரு எடப்பாடிக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச். இரட்டையிலையும் கட்சியும் தக்க வச்சிட்டாருன்னா திரும்பி எந்திரிச்சுவார். அது அதிமுகவுக்கு வேர் இருக்கு, உயிர் இருக்கு. ஸோ மீண்டு எல்லாருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு பொறுத்து நிறைய டிப்பிள். நான் சொன்னேன், ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ற பற்றி ஒரு பேச்சு வந்துச்சாங்க. ஆட்சி அமைக்கிற பத்தி, சேர்றதை பத்தி இல்ல, சேர்ற பத்தி பேச்சு எம்ஜிஆர் கருணாநிதி இருக்கும்போதே வந்திருக்குங்க. பண்ருட்டியாருக்கு தெரியும் அந்த கதைகள்லாம். வந்து இது கற்பனை பண்ண முடியுமா? நீங்க வந்து என்ன ஆயிருப்பீங்க, வெளியில கொண்டு எங்க பேசியிருப்பீங்க? நீங்க அதிமுக ஆட்சி திமுக நீங்க எப்படி வெளியே தலை காட்டுவீங்க? ஏன் நான் தலை காட்டுறேன் சார்? நானே தலை காட்டுறேன். பாஜக திமுக ஆயிடுச்சுன்னா நீங்க எப்படி தலை காட்டுறீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஜக வந்து நீங்க பல முறை விமர்சனம் பண்ணி வச்சிருக்கீங்க, அது வந்து சரியில்லாத கட்சி, திமுக சூப்பர்னு.
நான் பலமுறை சொல்றேன், திமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்திருக்காங்க. கட்சிகளை என்னைக்குமே விமர்சனம் பண்ணதில்ல, அவங்களுடைய செயல்பாடுகளும் விமர்சிச்சிருப்போம். வச்சுங்க. ஸோ வந்து அதிமுக பாஜகவுமே சேரலாங்கிற வாய்ப்பு இருக்கும்போது யார் யாரோட சேர மாட்டாங்கன்னு எல்லாரும் சேரலாம். ஓகே, சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.